நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நியூ சவுண்ட் ரேடியோ 92 எஃப்எம் அலவரிசையில் தமிழோடு எழுந்திருக்கும் இன்னும் ஒரு 2 மணி நேர பொழுது. இன்றைய நாளில் கூட உங்களோடு அன்பு கொண்டு வான் அலையில் உலா வருகிற இந்த இனிய தென்றலோடு இசையும் கூடவே கருத்துக்களும் கூடவே தகவல்களும் சேர்ந்து இயங்குகிற இன்றைய 2 மணி பொழுது போல ஒவ்வொரு நாட்களும் இரவு 9 மணி ஆங்கில செய்தி விளம்பரங்களை தொடர்ந்து நியூ சவுண்ட் ரேடியோ அலைவரிசை 92 எஃப்எம்மிலும் டேப் அலைவரிசை நியூ சவுண்ட் ரேடியோ வழியாகவும் ஆன்லைனில் இணையமூடாக நியூ சவுண்ட் ரேடியோ வழியாகவும் இந்த நிகழ்ச்சியோடு நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். தினமுமாய் ஒவ்வொரு நாளும் 2 மணி நேர ஒலிபரப்புகளோடு ஆங்கிலம் உட்பட 9 ஆசிய மொழிகளோடு இயங்குகிற ஒரே ஒரு பண்பலை வரிசையில் தமிழும் மீள எழுந்து உங்களோடு கலந்து வருகிறது. இன்றைய நாளில் தொடருகின்ற பாடல் வரிகளை தொடர்ந்து உங்களோடு ஒரு சமூக பலகணி உங்கள் பகுதி கருத்தாடல் களம் ஒன்றோடு சந்திக்க போகின்றோம். தலைப்பினை அறிவிக்கிறேன் மீண்டும். அதற்கு அடுத்ததாக 2வது மணிப்பொழுதில் 10 மணிக்கு தகவல் சாலை. இந்த வாரத்தின் லண்டன், இங்கிலாந்து, ஐரோப்பா உலக செய்திகளின் தமிழாக்க விரிவாக்க 1 மணி நேர தமிழ் செய்தி தகவல் பலம் திரு யோகரட்டம் அவர்கள் உங்களோடு இணைய காத்திருக்கிறார். அதனோடும் கூட இணைந்து நீங்களும் நம்மோடு இணைந்து செல்லலாம். இப்போது இன்னும் சொற்ப நிமிடத்தில் நீங்கள் எங்களோடு இணைய ஆரம்பிக்கலாம். கலைக இலக்கம் ஞாபகம் இருக்கும், புதியவர்களுக்காக அறிவிக்கிறேன், அதை குறித்துக் கொள்ள தயாராகிக் கொள்ளுங்கள். இன்று எல்லோராலும் எல்லா உலக நாடுகளையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், 16 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய திரை மீது கண், அதாவது ஸ்கிரீன் டிவைஸ் ஸ்கிரீனிங் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. நியூசிலாந்து போன்ற நாடுகள் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மொபைல் அல்லது இது போன்ற இணைய டிவைசஸ் ஊடாக ஸ்மார்ட் டிவைசஸிலே அவர்கள் தங்கள் பாவனையை செலுத்துவதற்கு, புலனை செலுத்துவதற்கான தடை அறிவித்திருக்கிறார். இதை உருவாக்கிய தொழில்நுட்பத்தில் முன்னோடிகளான சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் சிறுவர்கள், பள்ளி சிறுவர்களுக்கு மிக பெரும் தடைகளையும் பாதுகாப்புகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் நம் போன்ற நாடுகளில் இது என்ன நடக்கிறது? பல வருடங்களாக இது பேசப்பட்டு வந்தாலும் கூட வர 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 இது அதிகரித்த தன்மையில் அமைகிறது. இது நாம் உங்களோடு பேச நினைக்கிற பக்கம். ஒருவேளை இங்கிலாந்தில் கூட கடந்த வாரம் புதிய விதிமுறைகளை பள்ளி மாணவர்களுக்காக ஸ்மார்ட் போனிலே இங்கிலாந்து அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கிறது. ஆனால் தெளிவில்லை. இப்போது அதை விட்டுவிட்டு 16 வயதுக்குட்பட்டோர்கள் ஸ்மார்ட் போன் பாவிப்பதற்கான தடையை இந்த நாடு, உங்கள் நாடுகள் அறிவிக்கின்றன என்று வைத்துக் கொண்டால் என்றுதான் இன்று பேச போகிறோம். இது சாத்தியப்படுமா? இது பயன் தருமா? அல்லது இது கெடுதியை தருமா? சிறு வயதில் ஒரு முதலாம் ரிசப்ஷன் தாண்டி ஒரு முதலாம் ஆண்டு தொடக்கமே பள்ளி சிறுவர்கள் முன்பள்ளிகளில் கூட, அதாவது பிரைமரி லோ ஸ்கூலில் கூட அவர்களுக்கான வீட்டு பாடங்கள், வேலைகள் எல்லாமே இணையத்தினூடாகவே கொடுக்கிறார். அவருடைய வெப்சைட்டை திறந்துதான் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் இமெயிலில் அனுப்ப வேண்டும். அதற்கான தேடல்களை செய்ய வேண்டும். பெற்றோர்களும் அதற்கு உதவி செய்ய வேண்டும். இணையம் பாவிக்கப்படுகிறது. அரசாங்கம் இப்படி ஒன்றை கொண்டு வந்தால் என்ன ஆகும்? இதனுடைய உங்கள் சொந்த அனுபவ கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை அழைக்கிறோம். இப்போது முதல் அழைப்பில் வரலாம். 0208 472 9292 0208 472 9292 என்ற இலக்கத்துக்கு அழைத்து, அழைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1ஐ அழுத்துங்கள். நீங்கள் நம்மோடு பேசலாம். இப்போதிருந்து உங்கள் அழைப்புகளை எதிர்பார்க்கிறோம். இது நியூ சவுண்ட் ரேடியோ 92 எஃப்எம் தமிழ். பொழுதுக்குள்ள கண்ணி பெண்கள் காணணுமே, காத்த போல செக்க சகப்பி நெஞ்சிலிருடி ரெட்ட சுழற்சி ஒட்டிருடி அந்த நான் அழகினில்
நீங்கள் வீட்டில் வேலையில் வாகனங்களில் இருந்தபடியே 92 எஃப்எம் அலைவரிசை ஊடாக இந்த நிகழ்வை எல்லா வாகனங்களிலும் எஃப்எம் அலைவரிசை இருக்கிறது. 92 எஃப்எம்ஐ நீங்கள் பிடித்து விட்டால் போதும். கிழக்கு லண்டன், தென்கிழக்கு லண்டன், மத்திய லண்டனுடைய பாதி கிழக்கு லண்டன் பகுதிகள், எசெக்ஸினுடைய பாதி கிழக்கு லண்டன் பகுதிகளை நோக்கி பாதி பகுதிகள் அனைத்திலும் நீங்கள் வாகனங்களிலே சாதாரண எஃப்எம் அலைவரிசையில் கேட்கலாம். கிரேட்டர் லண்டன் பகுதிகள் அனைத்திலுமாக டிஏபி டேப் அலைவரிசையில் நோ சவுண்ட் ரேடியோ பெயர் வரிசை குறியீட்டு பெயரோடு வரலாம். NU சவுண்ட் ரேடியோ இது டேப் அலைவரிசையில் உலகம் முழுவதும் இணையத்தின் ஊடாக நீங்கள் பல வழிகளில் தேடலாம். இணையத்தின் ஊடாக நீங்கள் NU சவுண்ட் ரேடியோ என்பதை டைப் செய்தால் உங்களுக்கு 3-4 விதங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எது வசதியோ அதன்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அவை உங்கள் அழைப்புகளோடு நம்மோடு நெருங்கிக் கொள்ளுங்கள். வாரத்தில் ஒவ்வொரு நாட்களும் இரவு 9 மணிலிருந்து 11 மணி வரை நோ சவுண்ட் ரேடியோ வழியாக தமிழ் மீள எழுந்து உங்களோடு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இன்று நாம் பேச அழைக்கின்ற இந்த தலைப்பு 16 வயதுக்குட்பட்ட உங்கள் பிள்ளைகள் பள்ளி மாணவர்கள், குறிப்பாக அதாவது ஓலெவலுக்கு உட்பட்ட பகுதியினர்கள் ஸ்மார்ட் போன் தடை விதிப்பதற்கு இந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கங்கள், உங்கள் நாட்டு அரசாங்கம் தடை விதிக்குமானால் இது பற்றியே என்று பேசுகிறோம். இது சாத்தியப்படுமா என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து வரலாம். அதே வேளையில் இது பயன் தருமா அல்லது இல்லை, அது வளர்கின்ற விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இப்பொழுது AI பரிமாணங்கள், சூப்பர் AI பரிமாணங்களுடைய புதிய வருகைகள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் யோசிக்கிற பொழுது எவ்வளவு தூரம் நாங்கள் அதிகப்படியாக இதனுடைய போட்டி போட்டு முன்னேறுகிற தருணங்களை இழந்துவிட போகிறோமா என்பது கூட ஒரு கேள்விக்குறிதான். இதில் உங்கள் சொந்த அனுபவங்களையும் சூழ உள்ள பிள்ளைகள் பெற்றோருடைய அனுபவங்களையும் சேர்த்து பேசலாம். ஒரு உறவு இணைந்திருக்கிறீர்கள், அனா அவர்கள் இணைப்பிலே. வணக்கம். வணக்கம். அனா அவர்களே, நான் ஜெர்மன்ல இருந்து பேசுறேன். வாருங்கள், உங்கள் அழைப்புக்கு நன்றி. முதல் கருத்தாக உங்களிடம் உங்கள் அனுபவத்தை கேட்க போகிறோம். தலைப்பு புரிந்தது தானே? அதான் மீண்டும் ஒருக்கா எனக்கு நீங்கள் அந்த தலைப்பை ஒருவேளை விளக்க. உங்கள் நாட்டில் 16 வயதுக்குட்பட்ட பள்ளி சிறுவர்கள், எங்கள் மாணவர்கள், பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போன் என்பது இணையம் பொருத்தப்பட்ட ஐபேடோ அல்லது மொபைல் போன்களோ இவை பாவிப்பதற்கு தடையை விதிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜெர்மனியில அந்த தடை வருகிறது என்றால் இது எவ்வளவு தூரம் பயன்படுமா? இதை அமுலாக்கம் செய்வதற்கு சாத்தியப்படுமா? இதனால் வரக்கூடிய சாதக பாதகங்கள் உங்கள் அனுபவத்தில் கேட்கும். அப்படியோ சட்டம் வருமான்றது அது 100% இல்லை என்றுதான் சொல்லுவேன். ஆனால் அப்படி ஒன்று நடந்தால், அப்படி இதை தடை செய்யப்பட்டால் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கு கூடி அது நன்மைதான் பகிக்கும் என்றது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இப்போ இளையோரை விட முதியோர் தான், முதியோர் இல்லை, வயதானவர்கள் தான் கூட இந்த ஐபேட், இந்த ஐபோன், யூடியூப் அதுகளில் நேரத்தை செலவழிக்கிறார்கள். அதே போல் குழந்தைகளுக்கும் சில இடங்களில் அந்த குழந்தைகள் கூட அதை போட்டு விட்டால் உணவு உண்பார்கள், அதை போட்டு விட்டால் தான் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது சிறு குழந்தையிலிருந்தே அது சில இடங்களில் நான் பார்த்ததை சொல்லுகின்றேன். என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்றேன், மற்றவர்களை பற்றி சொல்ல தெரியாது. அது பார்க்கல ஒரு பக்கம் எங்களுக்கு கோபம் வந்தாலும், மறுபக்கம் நாங்கள் நினைக்கும் போது அந்த பிள்ளைகளோட கண் பார்வை, மூளை வளர்ச்சி என்று பார்க்க அது ஒரு பரிதாபமான நிலையாத்தான் இருக்குது. ஆகவே என்னுடைய கருத்து, இது 100% நிப்பாட்டினால் மகிழ்ச்சி. ஆனால் அது நடைபெறுமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இதால பலவிதமான பக்க விளைவுகள் இருக்குது என்பது என்னுடைய கருத்து. அது அதிகம் சாதகமாகவா அல்லது பாதகமாகவா அதிகம் இருக்கும் என நினைக்கிறேன்? அதிகமாக பாதகமாக தான் இருக்குமென்னு நான் நினைக்கின்றேன். பாதகமான விளைவுகளா தான் இருக்கும்.
இப்போது இப்ப ஜெர்மனி அரசாங்கம் உங்களிடம் கேட்கிறது, அவர் அபிப்பிராயம் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ம். இதை தடை செய்யலாமா என்று நாங்கள் பெருவாரியான மக்களிடம் அபிப்பிராயம் கேட்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் உங்களுடைய கருத்து ஆம் என்றுதானே சொல்வீர்கள். உங்கள் சொன்ன கருத்து கட்டாயமா. முதலாவதாக ஆமென்று கையை தூக்குவது நானாத்தான் இருக்கும். சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதுதான் இல்ல அது எனக்கு ஏனென்றால் ட்விட்டர்ல நான் ஆம் இதோட ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். அப்ப நான் ஏன் அதை சொல்றேன் என்றதை நீங்கள் யோசிக்கணும். என்னென்றால் அப்படி ஒரு டெலிஃபோன் வசதி, அப்படி ஒரு கம்ப்யூட்டர் வசதி, அப்படி ஒரு ஐபேட் வசதி இல்லாத காலத்திலே நாங்கள் யேமன்ல வாழ்ந்தோம். கண்டிப்பாக அதற்காகத்தான் நான் அதை சொல்றேன். நான் தான் முதல் ஆளாக சொல்லுவேன். அந்த நேரத்திலேயும் பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றவர்கள், அந்த நேரத்திலேயும் நாங்கள் வேலைக்கு சென்ற நாங்கள், ஆம். அந்த நேரத்திலேயே நாங்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், சரி, பிள்ளைகளுக்கு பார்ப்போம். தேவையானதை செய்தோம். ஏனைய அதனால உறவுகளிடமும் தொடுத்து பார்ப்போம். ஓகே, மிக்க நன்றி மிக்க நன்றி கருத்துக்களை தந்ததுக்கு. ஆனால் நன்றி 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 நன்றி. ஜெர்மனியிலிருந்து முதல் அழைப்போடு இணைந்திருந்தார். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அடுத்து கலைகை இலக்கம் ஊடாக வணக்கம். வணக்கம், கேட்கிறதா? ஒரு வினாடி தாருங்கள். ஒருக்க நீங்க பேசுங்க. இப்போ பேசுங்க. சவுத்தோல்ல இருந்து ஜெகதா அழைக்கிறேன். வணக்கம் வணக்கம் ஜெகதா சவுத்தோல். வணக்கம் ஜெகதா அவர்களே. லண்டன் இங்கிலாந்து சவுத்தோலில் வணக்கம். இருந்து அழைப்புக்கு நன்றி. இந்த தலைப்பை எப்படி நீங்கள் கருத்தாக சொல்ல முடியும்? இது எப்படி உங்களை உங்களுடைய அனுபவம் என்ன? இந்த அனுபவத்தின்படி தடை சட்டம் கொண்டு வருவது நல்லது. இங்க இப்ப நடைமுறையில பாடசாலைகள்ல 16 வயதுக்கு உட்பட்டார்கள் ஸ்மார்ட் போன் கொண்டு போக முடியாது பள்ளிக்கூடத்துக்கு. பாடசாலைகள்ல தடையாத்தான் இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகள் பாதிப்பது தடுப்பது சாத்தியமற்றது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப பாடசாலைகளுக்கும் பேரண்ட்ஸுக்குமான அந்த பெற்றோர்களுக்குமான தொடர்பு கூடி ஒரு ஆப் மூலம் மொபைல் அந்த போன்ல தான் நாங்கள் மெசேஜ்கள் அனுப்பக்கூடியதா இருக்கு, தகவல்களை பரிமாறிக்கொள்றோம். அவைகளுக்கு கோம்பக்கூடி அதுவுமே ஒரு ஆப்ல தான் வருகுது. அப்ப அவையால் கோம்பக்கு செய்யறதுக்காண்டி வீட்டு வேலையை செய்யறதுக்காண்டி அவையால தான் யூஸ் பண்ணத்தான் வேணும். அதை விட அவையல் இப்ப தனியார் இடத்துக்கு போய் வரைக்குள்ள ஸ்மார்ட் போன் அவன் கையில இருந்தா நாங்கள் அதுல அந்த சொல்றது இந்த ட்ரக்கர் யூஸ் பண்ணலாம். நாங்கள் அவையல் எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்னு நாங்கள் லொக்கேஷன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதால நிறைய அனுகூலங்களும் இருக்கின்றது, பாதகமும் இருக்கின்றது. பாதகம் என்று பார்த்தால் அவைகள் நேருக்கு நேர ஒருத்தரோட உரையாடுறத குறைச்சு கொள்ளினோம். அவைகள் எல்லாரும் தகவல் அனுப்புறதுலதான் இப்ப கூடுதலான கவனத்தை செலுத்தின முடியும். ஒருத்தரோட ஒருத்தர் முகம் பார்த்து நேருக்கு நேரம் உரையாடினோம் இல்ல. இதுல இப்ப நீங்க சொன்னது நிறைய பாதுகாப்பு காரணங்களும் எங்களுடைய பிள்ளைகளுடைய எங்களுடைய தொடர்பாடல்களுக்கு எல்லாம் இருக்கிறது. மற்றது பள்ளி பாடம், குறிப்பாக இந்த ஆப்பினூடாக அதை திறந்து அது கூடாக இருந்து தகவலை பெற்று ஹோம்ஒர்க் செய்யறது என்றால், ப்ராஜெக்ட் செய்யறது என்றால் கட்டாயமா இன்டர்நெட் வேண்டும். ஆனால் இதுக்கு அப்பாலே சொல்லப்படுகிற கருத்தில் உங்கள் கருத்து என்ன? இப்போ இந்த கேமிங்குக்குள் போகிறார்கள், நிறைய விளையாட்டுகள், அதுவும் தான் தனியே விளையாடுவதல்ல, ஒரு நெட்வொர்க்காக இனம் தெரியாதவர்களோடு எல்லாம் லிங்க் அப் பண்ணி அது ஒரு போதை மாதிரி எங்களோட பெற்றோருடைய பிள்ளைகள். அது பற்றி உங்கள் கருத்து? அது ஒரு பெரிய ஒரு பாதகம். அதை விட எங்களுக்குமே நிம்மதி இல்ல. தனிய பிள்ளை போனோட இருந்து நிம்மதி இல்லாம இருக்கு. அவ யாரோட இன்ஃபெக்ட் பண்றாவா, அவ இருக்கு அடிமையாகிறாவான்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பாதகம். அது கூடாதுதான். நிச்சயமாக அது அந்த அது அவை போன்றவை எல்லை மீறியதனால்தான் பல பிள்ளைகளுக்கு மனோவியாதிகள், மன அழுத்தங்கள், மற்றது படிப்பில் கவனம் இல்லை. பல இங்கிலாந்துல நிறைய ஆயிரக்கணக்கானவர் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக விருப்பம் இல்லை, அவர் இதனுடைய இருக்கிறார்கள். சரி, நீங்களும் சிறுவர் பாடசாலையோடு சம்பந்தப்பட்டவர் என்று நினைக்கிறேன். ஆனால் இப்ப நீங்கள் அறிந்த வரையில் சில செகண்டரி ஸ்கூல்ல இயர் 7 to 11 வரைக்கும் சில வேளைகளில் அனுமதிக்கிறார்கள் என்றும் ஒரு தகவல், அப்படி நீங்க கேள்விப்பட்டது உண்டா? சில பாடசாலைகளில் அவர்கள் பாவிக்க முடியாது, ஆனால் கிளாஸ் ரூம்ல வைத்திருக்கலாம்.
அறிந்திருக்கிறீங்களா? சில பாடசாலைகள் அப்படித்தான். இப்படி நம்ம அவியல் வந்து இப்ப அணிகலங்கள், தோடு, சங்கிலி என்று சொல்லி அதை கூடி போடுறதுக்கு இப்படி சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது தான். ஆனால் கூடுதலான பள்ளிக்கூடங்கள் வந்து கடை தான். அவை கொண்டு போகலாம், டெலிபோன் கொண்டு போகலாம், ஸ்மார்ட் போன் பாவிக்க முடியாது. அந்த பழைய மாடல் நோக்கியா டெலிபோன் இருக்குது, மெசேஜ்கள் அனுப்ப முடியாத மொபைல் போன், அதை கொண்டு வரலாம். பேரண்ட்ஸோட கண்டக்ட்ல இருக்கிறதுக்காண்டி அதுகளை யூஸ் பண்ணலாம். மொழியா ஸ்மார்ட் போன் கொண்டு ஸ்மார்ட் போன் அல்ல, தலைப்பு ஸ்மார்ட் போன் தான். இப்போ நீங்கள் உங்களிடம் இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு அபிப்பிராய வாக்கெடுப்பில் எஸ் ஓ நோ சொல்ல சொன்னால் இந்த பேண்டுக்கு என்ன சொல்லுவீங்க? எஸ் ஓ நோ? 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடை தடை விதிக்கத்தான் சொல்லுங்க. அதை வந்து ஒரு ஒரு அம்மாவா எனக்கு நிறைய பயம் இருக்குது. அவியல்ல இந்த கேமுக்குள்ள போயிட்டு வேற யாருடைய நவியல்ல ஆன்லைன்ல விளையாடைக்குள்ள அடிக்ட் ஆகிடுமா, தவறான பாதையை தெரிந்தெடுத்துடுவினோமான்னு சொல்லி எனக்கு அந்த பயம் இருக்குது. பார்ப்போம், இன்னும் உறவுகளுடைய கருத்துக்களையும் சேர்த்து பார்ப்போம். மிக்க நன்றி ஜெகதா அவர்களே, மிக்க நன்றி. நன்றி வணக்கம். அவர் சவுத்தோல் இங்கிலாந்திலிருந்து ஜெகதா அவர்கள் இணைந்து கொண்டார்கள். 2 பேருடைய கருத்துக்களை வைத்து பார்க்கிறோம். இதில் உங்களுடைய கருத்துக்களை சேர்க்க வேண்டும். பலருடைய கருத்துக்கள் சில நேரம் சிலருக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் கூட இருக்கும். இறுதியிலே கேட்டது போல சில பாடசாலைகள் அனுமதிக்கிறார்கள், சில பாடசாலைகள் மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் அனுமதிக்கிறார்கள், சிலர் முற்றுமுழுதாகவே அதை மறுக்கிறார்கள். இவை போன்ற நடைமுறைகளால் ஏற்படுகிறது. மற்றது பிள்ளைகள் வித்தியாசம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுப்பாடாக இருப்பார்கள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு இருப்பதாக தோன்றினாலும் அது நாளடைவில் பறி போய்விடுகிறது. சற்று காலங்கள் கழித்தால் நாம் அவர்களை கட்டுப்படுத்துவது மிக கஷ்டமாக இருக்கும் என்பதுதான் அந்த கருத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. உங்களுள் பலருடைய கருத்துக்களை சுருக்கமாக ஒருங்கிணைக்கிற போது நாம் இன்னும் ஒரு தெளிவை பெறக்கூடியதாக இருக்கும். உற்சாக வணக்கம். 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 எங்கிருந்து அழைக்கிறீங்க? எந்த இடத்துல நிக்கிறீங்க இப்போது? கிளேஹோல்ல இருந்து கேசவன் கிடைக்கிறேன். வணக்கம் கேசவன். ஓகே, அழைப்புக்கு நன்றி. இந்த தலைப்பை புரிந்து கொண்டீர்கள் தானே? மீண்டும் சொல்ல நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு தடை வருமாக இருந்தால் என்ற ஒரு கட்டத்தை எதிர்பார்த்து தான் இதை கதைக்கிறோம். நீங்கள் அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? பயன்பெறுமா, இல்லை பாதிக்கப்படுமா, அல்லது முடியாது என்று நினைக்கிறீங்களா? அது பயனுள்ள ஒரு விஷயம். ஆனா அதுல வந்து சில 2 விதமா பார்க்க வேணும். ஒன்று, இப்ப பிள்ளைகள் சொல்லி பார்க்க அவைக்கு வந்து அவை இந்த சேஃப்டி ரிலேட்டடாகவும் மொபைல் போன் தேவைப்படும். இன்றைக்குல பள்ளிக்கூடத்துல பாவிக்க கூடாதுன்ற ஒரு நிலைமையை சட்டத்தை கொண்டு வரலாமே தவிர கொண்டு போகவே கூடாதுன்னு சொல்லி கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இப்ப லொக்கர்ல வச்சுட்டு கிளாஸ் முடிய திருப்பி எடுக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வர வேணும். ஆனா அதை பொலிசிங் செய்யறது வந்து யாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை டீச்சர்ஸுக்கு தான் அந்த பொறுப்புண்டா, டீச்சர்ஸுக்கு அடிஷனல் பொறுப்பு கொடுக்கப்படுது. ஏற்கனவே அதை தங்கட வேலை செய்ய முடியாம இருக்கேங்க. இது புது பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சில பாடசாலைகளிலே வாசலிலே வந்து பேக் செக்அப் பண்ணித்தான் இப்பவும் விடுகிறார்கள். அது மொபைல் தேடுவதாக இருக்காவிட்டாலும் இந்த சிறிய கத்திகள் போன்ற பொருட்கள், மற்றது தெரியாமல் கூட சில போதை பொருட்களை கூட செகண்டரி ஸ்கூலுக்கு மேலே அது வருகிறது. அப்ப நீங்கள் சொன்னதை போல பலவிதம் சில பாடசாலைகளில் லொக்கர் வரைக்கும் கொண்டு வருவதற்கு அனுமதியும் இருக்கிறது. சில பாடசாலையில் வகுப்பறையில் வைத்திருக்கலாம், பாவிக்க கூடாது என்று கூட அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். என்றால் சில வேலைகளுக்கு இந்த ஆப்பை திறந்துதான் பாடசாலையில் மாணவர்கள் செய்ய வேண்டும் என்பது போல இருக்கிறது. சரி, இதனுடைய கெடுதிகள் அல்லது இதனுடைய நல்ல பக்கங்கள் என்ன மாதிரி விளங்கி இருக்கிறீங்க? சூழல்ல எப்படி பாதிப்புகள் அல்லது சாதகமான பக்கங்கள் இருப்பதாக நீங்கள் அறியுறீங்க? இல்ல, இப்ப பிள்ளைகள் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வீட்டை வந்து சேரும் வரைக்கும் இடையில இருக்கிற அந்த பயணங்கள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பா பாக்கிக்குள்ள வந்து மிக பயனுள்ள ஒரு விஷயம் அது. ஆனா அதை வந்து கிளாஸ்ல வந்தது அவைக்கு டிஸ்ட்ராக்ஷனா இருக்குமா இருந்த அவை இந்த கவனம் வந்து அதுல இல்லாம இல்ல அடிக்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அதை பாவிக்கிறேன் வரைக்கும் அவையோட கல்வியில வந்தது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி இப்ப சில இன்ஃபர்மேஷன்ஸை பாக்குறதுக்கு பாவிக்க அனுமதிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அங்க கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது வந்து நடைமுறையில சரியான கஷ்டமா இருக்கும். இப்ப டோட்டல் பேன் தான் அந்த கிளாஸ் ரூம்ல போன் பாவிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூலை கொண்டு வந்தா மட்டும்தான் சாத்தியமே தவிர
மற்றபடி தேவைக்கு பாவிக்கலாம்னு சொல்லி கிளாஸ் ரூமுக்கு எடுத்தால் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் வரும். அப்போது பிரித்தானிய அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் உங்களிடம் அந்த கேள்வி கொத்தை தந்தால் நீங்கள் பேண்டுக்கு எஸ் சொல்லுவீங்களா, நோ சொல்லுவீங்க? ஆம், ஆஹ், இப்போ எனக்கு தெரியுது எஸ்ஓ நோ இருக்குதுன்னு தெரியுது எனக்கு. ஆனா தெரிவு ஒன்று. அதுக்கு பிறகு இப்போ உதாரணமாக இதில் இந்த பேரண்டல் கண்ட்ரோல் என்ற ஒன்று விஷயம் இருக்குது. இப்ப குறிப்பிட்ட ஆப்பை மட்டும் ஓபன் பண்ணலாம், இன்னென்ன சைட்ஸுக்கு மட்டும்தான் போகலாம் என்று கண்ட்ரோல் பண்ணுவதற்கு வழி இருக்கிறது. ஆனா நிறைய பெற்றோர்களுக்கு அது தெரியாது, அந்த அந்த அறிவு இல்லை. அதனால் பிள்ளை என்னால் பொதுவாகவே பிள்ளைகிட்ட கேட்டுத்தான் பெற்றோர்களே தங்கள் மொபைல் வேலைகளை பார்க்கிற போது பிள்ளை அதை தேவை விருப்பப்பட்டால் சில பிள்ளைகள் மறைத்து விடுவார்கள். அது எல்லாம் ஒன்றும் இல்லை, இதுல பார்க்க இயலாதுன்னுட்டு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது நடைமுறையில உள்ள ஒரு விஷயம்தான். அது எப்படி அது அப்படி சொன்னால் திருப்ப டீச்சர்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். எப்படி இதுல ஆப்ரேட் பண்றான்னு சொல்லி டீச்சர்ஸ் அட்வைஸ் கொடுக்குற ஒரு நிலைமை தான் அங்க வர வலிக்கிறது. அது சாத்தியம் இல்லாத ஒன்றா தான் இருக்குது. இப்ப இருக்குது. நாங்கள் எங்களுக்கு இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ற கம்பெனிகளோட நாங்கள் நேரடியாக கஸ்டமர் சர்வீஸ்ல டீல் பண்ணோம். ஆனால் அது பொதுவாக நடைபெறவில்லை என்கிற ஒரு விஷயம்தான் இருக்கிறது என்கிற போது மிக்க நன்றி. தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருங்க 92 FM. கருத்துக்கள் இருந்தால் பின்னிணைப்பில் இணைத்துக் கொள்ளலாம். நன்றி கேசவன், மிக்க நன்றி. நன்றி மிக்க நன்றி. கிளைஹோல் 6 பகுதியிலிருந்து கேசவன் தன் கருத்தை வைத்திருந்தார். இதில் ஒவ்வொருவரும் சொன்ன விஷயத்துல ஒன்று கவனிக்க பெற்றது என்னென்றால், இப்போது தேவைகளுக்கும் பாதுகாப்புக்கும் பிள்ளைகளோடு அந்யோன்யத்துக்கும் நாங்கள் பாவிக்கிற பக்கங்கள் தேவையாக இருக்கிறது என்கிற ஒரு கருத்து வருகிறது. ஆனால் இதில் எந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விடயத்திலும் 2 பக்கங்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக சொல்லக்கூடாது புகைத்தல், மதுபானம் அருந்துதல் எல்லாமே சரியான பக்கமா என்றது இல்லை. அதை அரசாங்கம் தன் லாபத்துக்கு சரியான பக்கம் என்று எடுத்துக்கொண்டால் கூட பாதகங்கள் இருக்கிறது. அதுக்கு கட்டுப்பாடுகளை எச்சரிப்புகள் விடுத்துவிட்டு விற்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இதில் தேவையாக இருப்பது என்ன என்றால் லாபம். ஆனால் நாம், எங்கள் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் சார்ந்த ஏனைய பிள்ளைகள் என்கிற என்னுடைய ஒரு சுயமான பொறுப்பு என்று ஒன்று இருக்கிறது. அதில் என்னுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ ஒரு கட்டுப்படுத்த அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளோடு ஸ்மார்ட் போன் பாவிக்க அனுமதி வருமா என்கிறதிலும் உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து வருபவர்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி கேசவன் அவர்களே. நீங்கள் FM அலைவரிசையில் கேட்க முடியுமா இப்போது? 92 FM வழியாக நிகழ்ச்சி கேட்க முடியும் என்றால் ஒரு இலக்கம் உங்களுடைய இணைக்கம் விடைபெறுகிற போதுதான் இன்னும் ஒருவரை உள்ளே எடுக்க முடியும். நன்றி, மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்து இணைய முடியுமாக இருந்தால் இணைய. நன்றி, நன்றி, வணக்கம். உறவுகள், இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இணைந்து எங்களோடு பங்கு பெற்றிக் கொள்வதற்காக இலக்கம் 0208 472 9292 வாயிலாக வரலாம். ஒருவேளை இன்னும் ஒருவர் இணைப்பில் இருக்கிற போது உங்களுக்கு அது உடனமாக இணைவதற்கு தடையாக இருக்கும். அவர் விடைபெறுகிற போது உள்ளே வரலாம். இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1 அழுத்தி நேரலைக்கு வரலாம். மீண்டும் 0208 472 9292. இந்த நாடு அல்லது உங்கள் நாடுகளில் 16 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள், சிறுவர்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு மொபைல் ஸ்மார்ட் போன் பாவிப்பதற்கான தடையை அமுல்படுத்தினால், ஸ்வீடன் தவிர ஏனைய ஸ்கandinavian நாடு அல்லது ஐரோப்பிய நாடுகளில் இன்னும் தடை வரவில்லை. அப்படி வந்தால் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் இங்கு எழுப்பப்படுகின்றன. இந்த அழுத்த குழுக்கள், பிரஷர் குரூப் எல்லாம் நிறைய சத்தம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீடியாவில் 2 பக்கமும் எழுதுகிறார்கள். அப்படி ஒருவேளை வந்தால் உங்களுடைய கருத்தில் இது சாத்தியப்படுமா, பயனாகுமா, அல்லது இது வீணான பேச்சா என்று நீங்கள் கருத்தலாம். இணைப்பிலே உற்சாக வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட பேர் ஜெயநிதி. நான் லண்டன் எட்மண்டன் பகுதியில இருந்து கதைக்கிறேன்னா. ஜெயநிதி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நன்றி. நீங்கள் எப்படி உங்கள் கருத்தை முன்வைப்பீர்கள்? உங்கள் அனுபவம் என்ன, பார்வை என்ன?
எனது கருத்தின்படி இந்த 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போனுக்கு தடை விதிப்பது பற்றிய அந்த ஒரு திட்டத்தை அரசு கொண்டுவருவதற்கு முன்வருமாக இருந்தால் அது நிச்சயமாக நிறைவேற்றப்படாது. காரணம் என்னவென்றால், அநேகமானவர்கள் ஒரு வாக்கெடுப்புக்கு விடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து பெரும்பான்மையினர் அதற்கு நோதான் தெரிவிப்பார்கள். என்றால் அவர்கள் அதற்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்ட தன்மை காரணமாக அதிலிருந்து மீள வெளிவருவதற்கு அவர்கள் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை. எனது சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் எனது மகள் 8 வயதுல தான் இருக்கிறார். என்றாலும் நான் நினைக்கிறேன் அந்த ஸ்மார்ட் போனின் ஊடாக நிறைய விடயங்களை என்ற பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடிகின்றது என்று. அவற்றை நாங்கள் பெற்றார்கள் எந்த அளவு கட்டுப்பாட்டுடன் பாவிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள் என்பதில் தான் இந்த ஸ்மார்ட் போன் பாவனையினுடைய பயன் இருக்கின்றதுதான் நான் நினைக்கின்றேன். பாடசாலைகளை பொறுத்தவரை பாடசாலை நேரத்தில் மட்டும்தான் ஸ்மார்ட் போன் பாவிப்பதற்கு தடை இருக்கின்றார்கள். ஆனால் வீட்டிற்கு வந்தவுடன் அவர்கள் அந்த ஸ்மார்ட் போன் ஊடாக அனுப்பப்படுகின்ற ஆப்ஸில் தான் அந்த குழந்தைகள் தங்களுடைய வீட்டு பாடங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது என்று நீங்கள் சொன்னீர்கள். எனது மகளுக்கும் அப்படித்தான். ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால், ஆங்கிலம் போன்ற பாடத்தை எடுத்துக்கொண்டால் பர்பிள் மாஸ் என்கின்ற ஒரு ஆப்ஸின் ஊடாகத்தான் அதற்குரிய எல்லா வீட்டு பாடங்களும் அனுப்பப்படும். அதை ஸ்மார்ட் போன் ஊடாகவோ அல்லது ஐபேட்டின் ஊடாகவோ தான் எங்களால் செய்விக்க முடியும். அது போல கணக்கு பாடத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் டைம் டேபிள் என்கின்ற ஒரு ஆப்ஸின் ஊடாக அனுப்பப்படுகின்றது. அதுபோல் நம்பர் போர்ட் என்கின்ற இன்னொரு ஆப். இப்படி பல்வேறுபட்ட ஆப்கள் ஊடாகத்தான் வீட்டு பாடங்கள் பெற்றாருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன பிள்ளைகளை கொண்டு செய்விக்க சொல்லி. அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இப்ப ஒரு 16 வயதுக்கு உட்பட்ட ஜோக்கில இருக்கின்ற மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எடுப்போமா இருந்தா கிட்டத்தட்ட 79 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் 2025ஆம் ஆண்டுல இருக்கிறாங்கன்னு நான் நேற்று தரவை பார்க்கல தெரிஞ்சு கொண்டேன். அப்படி என்று பார்த்தா அவ்வளவு மாணவர்களையும் கட்டுப்படுத்த முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. செய்யக்கூடியதை நீங்கள் ஏற்கனவே ஜெகடா என்ற ஒருவர் உரையாடி இருந்தார். அவரோட கருத்து போலையும் உங்களுடைய கருத்தை தெரிவித்தது போலையும் இந்த ஆப்ஸுகள்ல சில கட்டுப்பாடுகளை தான் விதிக்கலாம். இந்த துறைகளுக்குள்ள போகலாம். இப்போ உதாரணமா என்னது பிள்ளை எடுத்துக்கொண்டால் அவர் நம்ப போட்டுங்கின்ற அந்த ஆப்ஸுக்குள் போய் அவர் பார்வையிடலாம் அல்லது அதில் உள்ள கணக்குகளை செய்யலாம். அதுக்கான அனுமதி அந்த ஆப்ஸின் ஊடாக அனுமதிக்கப்படும். வேற ஒரு யூடியூப்ல எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இத்தனை வயதுக்கு மேற்பட்ட ஒரு யூடியூப்புக்குள்ள அவர் போவதற்கு முடியாது என்கின்ற ஒரு கட்டுப்பாடை அரசு அந்த நடத்துகின்ற அந்த கம்பெனிகளுடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு நிரந்தரமாக தடை விதிக்குமாக இருந்தால் அதை பெற்றோரும் வீட்டில் கண்காணிப்பார்களாக இருந்தால் ஓரளவுக்கு பேர் கண்காணிக்க வேணும். அங்குள்ள என்னத்தை பார்க்குதுன்றதை அந்த அளவுல ஒரு கட்டுப்பாட்டுடன் அதை பாவிப்பதற்கு அனுமதிப்பதன் ஊடாக நிறைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த 13 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் தனித்துத்தான் பாடசாலைகளுக்கு போய் வராங்க. அப்ப அந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த பிள்ளைகள் கையில போன்றதுக்குள்ள அவங்களை ட்ராக் பண்ண முடியும். எல்லா பேரண்ட்ஸும் கூட்டிட்டு வர்ற சூழ்நிலையில இல்ல வேலைக்கு செல்ற பேரண்ட பொறுத்த வரைக்கும். அப்ப பிள்ளை சேஃபா பாடசாலைக்குள்ள போயிட்டு தான் கூட அந்த அப்ஸை பயன்படுத்தி அவங்களால அறிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப போன் இருக்கலாம், ஆனா அந்த போனை எந்த வகையில பாவிக்கணும்ன்றதுக்கான ஒரு விழிப்புணர்வை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும். நீங்க சொன்னீங்க நிறைய பெற்றார்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை செய்யறதுக்கு தெரியாது. அதுக்கான விழிப்புணர்வு திட்டத்தை பெற்றாருக்கு பாடசாலைகள் ஒரு கருத்தரங்கு மாதிரியோ அல்லது ஒரு உளவளத்தினை செயற்பாடு மாதிரியோ முன்னெடுக்கலாம். அனைத்து பாடசாலைகளும் இந்த மார்னிங் காஃபி ஈவினிங் என்றெல்லாம் கூப்பிட்டு சும்மா விஷயங்களை கதைச்சு விடுறாங்க. அதுல அந்த தொழில்நுட்பத்திறன் தொடர்புலையும் அந்த பெற்றாருக்கு அறிவுறுத்தலாம். நீங்க இப்படி எல்லாம் செய்யலாம், உங்களோட பிள்ளையை பாதிக்கிறத கண்காணிக்கலாம், என்னென்ன கட்டுப்பாடுகளை இப்படித்தான் உங்களோட போன் ஊடாக பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை பெற்றாரிடம் ஏற்படுத்தி பிள்ளைகளுக்கும் ஒரு உளவன செயற்பாடாக ஒரு கவுன்சிலிங் மாதிரி அதை செய்து அதுல வரக்கூடிய தீமைகளை விளங்கப்படுத்தி அவர்களாக திருத்தறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அது வெற்றி அளிக்கும். நாங்கள் சின்னதுல சொல்லுவோம், எங்களோட ஊர்ல திருடனா பார்த்து திருடா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அரசாங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அந்த கட்டுப்பாடுகளை மீறி அதை உடைத்து கொண்டு குழந்தைகள் இப்போது மிக திறன் உள்ளவர்களாக இந்த சைவக்கிற நுட்பங்களை தெரிந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதை உடைத்து கொண்டு என்ன மாதிரி அதுக்குள் புகுந்து பார்க்கக்கூடாத விடயங்களை அவர்கள் பார்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்பதுதான் இங்கு உள்ள ஒரு விஷயம். ஆக அவர்களுடைய மனநிலையில் தான் நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அரசு முயல்வு வேணும். அதுக்கான திட்டங்களை பாடசாலை ஆசிரியர்கள் ஊடாகவும் பெற்றோர்களை வழிபடுத்துவதன் ஊடாகவும் உங்களை போன்ற இப்படி சமூக ஊடகங்களினுடைய துணையின் ஊடாகவும் அதனை கொஞ்சம் நாங்கள் 100% எதிர்பார்க்க விட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய தீமைகளும் ஒரு 40% குறைக்கலாம். ஒரு வீதம் குறைத்தால் கூட நன்மை என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்ப அந்த அடிப்படையில்
அதில் உள்ள நன்மைகளை பயன்படுத்துகின்ற அதே வேளையில் தீமைகள் இருந்து எங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் தாங்கள் கொஞ்சம் துணை நின்றால் முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றும்படி அரசினால் தடை விதிக்க எடுக்கின்ற அந்த சட்டம் நிறைவேறும் என நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இதுவும் ஒரு வகை போதை மாதிரி தான் நீங்கள் சொன்னது போலன்னா இது வகை ஒரு போதை. ஏற்கனவே அதற்கு அடிமையாகிவிட்டவர்களை கடுமையாக அதிலிருந்து விலக்கி எடுக்கின்ற போது அவர்களுடைய மனநிலை மேலும் பாதிப்படையக்கூடும். ஒரு உதாரணமாக ஒரு குடிபோதைக்கு அடிமையானவரை அதிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு மையத்துல கொண்டு சேர்ப்பமாக இருந்தால் 2 போத்தல் குடிக்கிறவரை 1 போத்தல் குடிக்க வச்சு 1/2 போத்தல் குடிக்க வச்சு அப்படித்தான் அவர் நிப்பாட்டுவார்கள். அதேதான் நான் இங்க ஸ்மார்ட் போனுக்கும் யோசிக்கின்றேன். இந்த பாவனையில் சில ஆட்சிகளுக்கு மெல்ல மெல்ல தடை விதித்து நிறைய காலங்களுக்கு ஊறி போய்விட்டார்கள். அதிலிருந்து வெளிவர கடுமையாக அவர்களால் முடியாது. நிச்சயமாக அதற்கு முயன்றால் அது பாரிய மனநல விளைவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். ஆக கண்காணிப்பு, ஏதாவது ஒரு வகையான விழிப்புணர்வு ஊட்டல் பெற்றாருக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பு, பாடசாலையினுடைய ஆசிரியர்களுடைய அவர்களுடைய அர்ப்பணிப்பு, மற்றும் உங்களை போன்ற இப்படி சமூக நலன்கள் கருதுகின்றவர்கள் சமூக நல விரும்பியவர்களுடைய ஆலோசனை அறிவுரை ஆகியவற்றின் ஊடாக இதனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நமது பிள்ளைகளை இந்த தீமைகள் இருந்து பாதுகாக்கலாம் என்றது எனது தாழ்மையான கருத்து. ஒரு கேள்வி நிறைவாக, இப்போது ஆசிரியர்கள் அதுக்கான ஒரு மாலை நேர ஒரு பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறார்கள். நீங்கள் ஒரு தாயாராக பெற்றோராக அதில் சென்று அது கற்றுக்கொள்வதற்கு நிச்சயமாக ஈடுபடுவீர்கள்? நிச்சயமாக அண்ணா. தெரியாத எனது குழந்தையின் நலனுக்கு சாத்தியம் என்ற அடிப்படையில் ஒன்றில் காலை ஏழையாம் நேரத்திற்கோ அல்லது மாலையோ சில அநேகமான பெற்றார்கள் அந்த ஆசிரியர்களுடைய கலந்துரையாடலுக்கு செல்கின்றார்கள். அதில் ஏதாவது ஒரு வகையில் நன்மை இருக்கும் என்று இவ்வாறான விடயங்களை அவர்கள் தர விரும்புகின்ற போது தெரியாத பெற்றார்கள் அதனை தெரிந்து கொண்டு அதன் ஊடாக தனது பிள்ளைக்கு ஏதோ ஒரு நன்மையை அநேகமான பெற்றார்கள் அவர்கள் விருப்பத்தோடு ஸ்மார்ட் போனை பிள்ளைகளிடம் கொடுப்பது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நிறைய போனை பயன்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியவில்லை. அதற்கு ஒருவர் வழிகாட்டுகின்றார்கள் என்றால் அதை கட்டி பிடித்துக் கொண்டு வழிவரத்தான் அவர்கள் விரும்புவார்கள் என நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. பல கருத்துக்களை சொன்னீங்கள். நீங்க சொன்னதின் நிறைவாக நேரம் எடுத்துவிட்டேன். நல்ல தலைப்பு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேசுவோம். மிக்க நன்றி. அவர் எட்மண்டனில் இருந்து ஜெயநிதி அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி அவருடைய அழைப்புக்கு. அதே வேளையில் அவர் சொன்ன ஒரு கருத்தில் நான் நினைக்கிறேன், தடை என்பது சாத்தியப்படாது, ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை கொண்டு வரலாம். அதை எப்படி செயல்படுத்துவதும் கண்காணிப்பதும் என்பதற்கான பயிற்சிகள் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை பள்ளிகள் ஆசிரியர்கள் செய்யலாம் என்கிற ஒரு பரிந்துரைப்பை செய்திருக்கிறார். பார்க்கலாம். இன்னும் பலருடைய கருத்துக்களை, குறுகிய நேரம் இருக்கிறது, அதற்குள்ளாக எடுத்துக்கொள்வோம். காரணம் 10 மணிக்கு நாங்கள் தகவல் சாலைக்கு திரு யோகரட்னம் அவர்கள் அது ஒரு சிறப்பான 1 மணி நேர செய்திகளின் விரிவாக்க தமிழ் நிகழ்வு, அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதற்கிடையில் 0208 472 9292 என்ற இணைப்பினூடாக உங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1 அழுத்த மறந்து விடாதீர்கள். உடனுமாக இணைப்பில் இப்போது இணைப்பு வெற்றிடமாக இருக்கிறது. ஒருவர் உள்ளே நுழைந்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். ஒருவர் விடைபெறுகிற போது ஒருவர் உள்ளே வந்து கொண்டிருப்பீர்கள். அதை ஏற்றுக்கொள்ள அன்போடு கேட்டு, இது நியூ சவுண்ட் ரேடியோ 92 FM தமிழோடு இணைந்திருக்கிறோம். தினமும் இரவு 9 மணிலிருந்து 11 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சியோடு உறவுகள் இணைந்து கொள்வீர்கள். ஆகவே ஒவ்வொரு நாட்களிலும் இந்த இலக்கத்தினூடாக இந்த நிகழ்ச்சியில் இரவு 9 மணியிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். உற்சாக வணக்கம். இனிதான இரவு வணக்கம். வணக்கம். உங்களை ஜெர்மனியிலே இருந்து வாருங்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த தலைப்பை உள்வாங்கி இருக்கிறீர்கள். உங்கள் அனுபவ பார்வையை சற்று விரிவாக தாருங்கள். 92 FM இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி. இந்த சட்டம் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பாவிக்க கூடாது என்ற அந்த சட்டம் கொண்டு வருவதில் சற்று கடினம் இருக்குது. ஆனால் கொண்டு வந்தால் எதிர்காலத்துல நல்ல விளைவு இருக்குது என்று நான் சொல்லுகிறேன். அதாவது அதை கொண்டு வருவது, அந்த சட்டம் கொண்டு வந்து பாஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். காரணம், ஏற்கனவே கைத்தொலைபேசியின் வருகையும் அதை உபயோகிக்கிற தன்மையும் எமது மாணவர்களிடையும் சிறுவர்களிடமும்
அதிகமாக இருப்பதனால் உடனடியாக அதுக்கு ஒரு தடை சட்டம் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் குறைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது பாடசாலைகளுடைய ஆய்வின்படி சொல்லுகிறார்கள் என்னென்றால் இந்த கூடுதலாக பிள்ளைகளின் கவன சிதறல்களும் ஆர்வமில்லாத தன்மையும் கைத்தொலைபேசியின் பாவனைக்கு பிறகுதான் அதிகரித்திருப்பதாக எங்களோட ஜெர்மனிய தகவல்கள் சொல்லி இருக்கிறது. இது படிப்பில அல்லது அவருடைய வாழ்க்கை ஏனைய வட்டங்களிலுமா எதை சொன்னீங்க? இப்போது கூடுதலாக அந்த கல்வி குழு ஆராய்ஞ்ச இதுல கல்வியை தான் சொல்லுகிறார்கள். ஏன்னா இப்ப ஆர்வங்கள் குறையுது பிள்ளைகளுக்கு. அந்த படிப்பு என்னென்றாலும் மொழி சரி கணிதம் சரி. அப்ப அதுக்காகவே முதல் காரணம் அந்த கூடுதலான நேரம் இதை உபயோகிக்கிறதாலதான் அவர்களுக்கு உருவாகிறது என்பதை அவை கண்டுபிடிச்சிருக்கணும். என்றால் விளையாட்டு நிகழ்வுல வெளியில போனாலும் பாவிக்கணும், பஸ்ல போனாலும் பாவிக்கணும், பயணத்துல எல்லாம். அப்ப கூடுதலா இதை பாக்குறதால அவர்களுக்கு பாடசாலையில வந்தாலும் அந்த ஒரு அதுக்கு ஒரு அடிமைப்பட்ட ஒரு எண்ணம் இருப்பதனால இதையே தூக்கி பார்க்கணும் என்ற ஒரு நிலை சில பிள்ளைகளுக்கு வருகிறது. அதனால ஒரு ஆசிரியர் இங்கு சொல்லுகிறார் என்னன்னா, வாசிப்பு வாசனையே குறைந்து விட்டதா மாணவருக்கு. அப்படி பார்க்க தடை சட்டம் கொண்டு வர்றது நல்ல. ஏனென்றால் சீனா கூட இதை பரிசோதிக்குதாம். ஏனென்றால் கூடுதலான நேரம் இந்த கணனி விளையாட்டுகள், அதாவது நீங்க சொன்ன ஸ்மார்ட் போன் தான் சொன்னீங்க. அந்த ஸ்மார்ட் போனில எல்லா வசதிகளும் இருக்கிறது. அதாவது கேம்ஸ் விளையாடலாம், அதே நேரம் சாதாரண சுடு பயிற்சிகள் எல்லா விளையாட்டுகளுமே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப அதனால இப்ப பாருங்கள், நான் நேற்று ஒரு கோவிலுக்கு போனேன்னா அந்த கோவில்ல பக்கத்துல இருந்த காருக்குள்ள டிக்கிய தூக்கிட்டு ஒரு 1.5 வயது பிள்ளைக்கு தாயும் தகப்பனும் சாப்பாடு தீர்த்துக்கிறார்கள். கீழே அந்த ஸ்மார்ட் போனை வச்சு அதுல ஒரு கிண்ட ப்ரோக்ராம் போட்டுக்கொண்டு. அப்ப அவர் மேலே ஆவணுங்கன்னா ஆவன்றாரு இல்ல, முழு நேரம் இந்த குழந்தை கீழே பார்த்து கொண்டுதான் அவை சாப்பாடு தீர்த்துறத அந்த பிள்ளை பாக்குது. அப்ப இந்த நேரம் தொடக்கம் பண்ண நான் டக்கண்டு போனேன். இந்த மாணவன் தானவர். அப்ப நான் இந்த போனை அவற்ற போனை எடுத்து போட்டு அவரோட விளையாட கதைப்பம் அந்த குழந்தையோட இல்ல, அதை திரைச்சது நிக்குது. அப்ப நான் உடனே சொன்னேன், இப்படி செய்யாதீங்க தம்பி, நீங்கள் இப்படி பழக்கப்பட்டீங்கன்னா கூடாது, வெளியில மரங்களை காட்டுங்க, அதுகளை காட்டி சாப்பாடு தீட்டுங்கன்னு சொன்னான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காட்டி பெரிய கோபம் சினம் வருது. அதை விட 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு டீனேஜ் பருவம் உள்ள பிள்ளைகள், நல்ல வளர்ச்சி பருவம், புதிய சிந்தனைகள், நல்ல எண்ண ஓட்டங்கள் உருவாகக்கூடிய வாழ்க்கை சூழல்ல அவர்களுக்கு அந்த திசை திருப்பப்படுகிறது. அந்த ஒரு நல்ல இலக்க நோக்கிய நகர்வுக்கு கூட தடையாக இருக்குது. முற்றுமுழுதான தடை என்று நான் சொல்லல. ஆனா அது இந்த கைத்தொலைபேசி இந்த ஸ்மார்ட் போன் பாவிப்பால கொஞ்சம் தடையாவே இருக்குது. ஆனபடியால் அவை அதை குறைச்சு பாவிக்கிறதே அது ஒன்று பாடசாலை சரி, முதல் வீட்டில தான் தொடங்க வேணும். அவர்கள் அதை காட்டாமல் இருந்தா அப்படி இருக்கிறார்கள். நான் இன்னொரு மாணவனை பார்த்தேன். அவன் பிள்ளை இந்த நேரம் சனி ஞாயிறுல இந்த டிவியை பார்க்கவும் விட மாட்டினோம், கைத்தொலைபேசியும் விட வெளியாலேயே கொண்டு போவினோம். ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு போடுற இடங்கள், வெளியிடங்களுக்கு குழந்தைகளை கொண்டே காட்டினோம். அப்ப அதனால அந்த அம்மா சொல்றா, பிள்ளைகள் கைத்தொலைபேசியை நாடுறது இல்லையாண்டு. அப்ப மகளுக்கு 6 வயசு, இப்ப பாடசாலைக்கு போறா. மகனுக்கு 3 வயசு, பாவிக்கிறதே இல்லை. அப்ப அப்படியான பிள்ளைகளும் இருக்கணும். அது ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஒரு அளவுக்கு ஒரு 4-5 வருடங்கள் வளர்ந்த பிள்ளை, பாவித்து வளர்ந்த பிள்ளைக்கு நீங்க சொன்னது நேரத்தை குறைக்கிறதா அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை அறிமுகப்படுத்துவதா? இல்ல, இப்ப ஸ்மார்ட் போன் ஒன்றை கொடுக்கல பல விடயங்கள், அதாவது இந்த வீடியோ கேம்ஸுகள், இந்த பாரதூரமான அந்த பயிற்சியோட அதை இல்லாமல் அந்த போனில தடை செய்து கொடுத்தா நல்லது. மற்றபடி குறைவா பாவிங்கன்னு எந்த பிள்ளையும் குறைவாக பாவிக்க மாட்டார் இல்லையா? அவருக்கு அது இல்லை என்றால் தான் அது பாவிக்க முடியாது. ஆமா, நிச்சயமாய். அவை என்ன செய்யணும்னா, ஸ்மார்ட் போனின் ஒரு பயன் என்னென்றால், இளம் பிள்ளைகளுக்கு தேவை என்னென்றால் தொலைபேசி பேச, அதாவது வீட்டிலேயோ இங்கேயோ பயங்கரமா இங்க தனியா போவினோம் எல்லா இடங்களிலுமே பேசுவதற்கு இது ஒரு ஈஸியா இருக்குது. அதுக்குத்தான் அந்த பயன் இருக்குது கூடுதலா. இது திறந்து விடப்பட்ட வாட்ஸ்அப்லயோ என்னவோ மெசேஜ் பண்ணவோ, தனியா போன் இருந்தும் நார்மலா ஸ்மார்ட் போன் இல்லாத போனை வேண்டி கொடுத்தாலும் அதுல தொலைபேசி மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு அவசரத்துக்கு மெசேஜ் போடுறது, ஒரு ஆபத்து நேரங்கள்ல பயன்படுறது
இந்த டீனேஜ் வயது பிள்ளைகளுக்கு அது ஒரு பயனா இருக்குது. அது அந்த தொடர்புகளுக்கு. பார்ப்போம். நன்றி நகுலா அவர்களே. நாம் இன்னும் ஒரு இருவரை அழைத்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி மிக்க நன்றி, கருத்துகளுக்கு. நன்றி. சிந்திப்போம். நன்றி நன்றி, வணக்கம். அவரும் ஜெர்மனியில இருந்து நகுலா சிவநாதன் அவர்கள் இணைவில் பங்கு பெற்றிருந்தார். அது சிறப்பு. இப்போது இது ஸ்மார்ட் போனை தான் நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ ஸ்மார்ட் போனுங்கிறது இப்ப ஐபேடோ அல்லது இப்போ ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு, ஆப் எடுக்கிறதுக்கோ அல்லது இமெயிலை பார்க்கறதுக்கோ, அது வீட்டை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய குறிப்பாக வைஃபை கனெக்ஷன் ஊடாக ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் என்றதை விட ஒரு ஃபேமிலி பண்டிலாக ஒருவருடைய போகிற பக்கங்கள் அப்பாவோ அம்மாவோ தன்னுடைய மொபைல் இருந்து அவதானிக்க முடிகிற கட்டுப்பாடுகள். கூடுதலாக இது வெளிப்பாவனையில் சுதந்திரமாக ஒரு பிள்ளை தன்னந்தனியனாக இப்போது சொன்னார் நகுலா அவர்கள் சொன்ன போது பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீத்தும் போது கார்ல பின்னால வச்சிருந்து கொண்டு அந்த அவசரத்துக்குள்ளேயும் மொபைல கையில கொடுத்துட்டு தான் தீர்த்துப்படுது. அப்ப இது என்னமோ ஒரு தலைப்பாக வரும். அதை பற்றி இன்று நான் நீடித்தா பேசவில்லை. ஆனால் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு ஸ்மார்ட் போன் பாவிப்பதற்கான தடையை உங்கள் நாடு அறிவிக்குமாக இருந்தால் இது சாத்தியப்படுமா, பயன்படுமா, அல்லது தீமைகளை விளைவிக்குமா? ஏற்கனவே கேட்காத போல இல்லை, அது சாத்தியப்படாது என்று சொன்னாலும் மட்டுப்படுத்தப்பட்டதோடு வருகிற விடயத்தை பார்ப்போம். இன்னும் ஒரு பக்கத்தை திசை இருப்பலாம். இப்போது இலக்கம் வெற்றிடமாக இருக்கிறது. அழைப்பில் வர விரும்புவர்கள் வரலாம். 0208 472 9292 உங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் 0208 472 9292 இணைப்பு கிடைத்தவுடன் இலக்கம் 1 அழுத்தி நேரடியாக நம்மோடு பேசலாம். எங்களுக்கு இருக்கக்கூடியது இன்னும் 7 நிமிடங்கள் மட்டும்தான். அவை ஒருவர் இருவரை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இணைப்பிலே இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகளை கொண்டு வந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கான அறிவை பெற்றோர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதை யார் தருவது? இது அரசாங்கம் இதுக்கான விதிமுறைகளை கொண்டு வருமா? இரண்டாவது, ஒரு பழக்கப்படாத ஒரு சிறு குழந்தைக்கு, உதாரணமாக கைக்குழந்தைக்கு இப்போ ஒரு மொபைலை கொடுத்துத்தான் அவர்களை சீராட்டுகிறார்கள் அல்ல அவருடைய கவனத்தை திசை திருப்பி தங்கள் வேலைகளை எல்லாம் செய்கிற பெற்றோர்கள் வேகமாக வளர்ந்திருக்கிறார்கள். மூத்த பெற்றோர்கள் பேரப்பிள்ளைகளை பார்ப்பதை விட இங்கு இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த இளைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை வலும் இலகுவாக கொண்டு வருகிறார்கள். என்னும் ஒரு தலைப்பிலே இந்த இணையத்தின் ஸ்மார்ட் போனினுடைய பாவிப்பு பெற்றோர்களிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், சாதக பாதகங்களை பற்றி இவர்களுக்கும் தடை செய்ய வேண்டுமா என்பதை பற்றி பேசுவோம். ஆனால் நுண்ணியமாக பார்ப்பது, எனக்கும் என் பிள்ளைக்கும் என் பேர பிள்ளைக்கும் ஒரே அளவு உலகம் திறந்திருக்கிறது. எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஒரு வலையொலியை பார்க்க முடியும் என்று அறிவித்திருந்தாலும் அவர்கள் அப்பாவின் டேட் ஆஃப் பர்த் பாவித்து அவருடைய அல்லது அம்மாவினுடைய போட்டோ ஐடியை பாவித்து விட்டு ஒரு 8, 9, 10 வயசு பிள்ளை உள்ளே நுழைந்து விடுகிறது அக்கௌண்டோடு. அது தெரிந்தும் பெற்றோர்கள் ஆஹா பாத்தீங்களா கெட்டிக்காரன் என்ற மகன் என்பது போல கூட எங்கள் உலகம் பயங்கரமா முன்னேறிட்டது. எல்லாத்துக்கும் அப்பால நாம் பேச வேண்டியது, உலகம் முழுக்க மிக வேக பாய்ச்சலோடு இந்த இணையத்தின் வழியான தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுகிறது. ஒவ்வொரு நாள் நள்ளிரவு தாண்டி 12 மணி 1 நிமிடத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் புதிது புதிதாய் அறிமுகங்கள் வருகின்றன. இப்ப ஏஐயினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவினுடைய பிரச்சனை இன்று இதுக்குள் சேர்க்காமல் வைத்திருப்போம். இந்த இணையதளம் ஊடாக விரிகின்ற பக்கங்களே ஏராளம் வந்து குவிகின்றன. இதை நான் ஓடுகிற நீரிலே அள்ளுகின்ற மீன் போல என் வாழ்க்கை என்கிற தத்துவத்தின்படி வளர்ந்து வருகிற தொழில்நுட்பத்தை நானும் கற்று, என் பிள்ளையும் கற்று, என் பேரக்குழந்தையும் கற்று, அதிலிருந்து இது கூடாது, இது தேவை, இது நல்லது என்று எடுத்துக்கொண்டு சரியை பிள்ளை உய்தறிந்து கொண்டு முன்னேறுகிற வழியை பற்றி எந்த உறவுகளும் இதுவரையில் பேசவில்லையே. ஏன் பேசலாம் என்று நினைக்கிறேன். சில கேள்விகளை கேட்கலாம், விவாதங்களாக வருவதற்கு அப்பால் கருத்து பகிர்வுகளாக வரட்டும். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் வெவ்வேறாக இருக்கும், ஒரே விதமாக இருக்காது, பலவித கோணங்களிலே இருக்கும். நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி, எங்கள் பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய கல்வி சாலைகளுடைய நிர்வாகங்கள் மற்றும் தனியனாக வெளியில் நேரடியாக பழகிற நண்பர்கள் போக இணையம் ஊடாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான
விளையாட்டுகளில், கேமிங்களில், நெட்வொர்க் கேமிங்களில் யார் ஒரு 10 வயது பிள்ளை 50 வயது ஒரு ஆணோடையோ பெண்ணோடையோ சேர்ந்து வேலை செய்கிறார், அவர் தன்னை அடையாளப்படுத்துவதில் அவரும் ஒரு இந்த வயது சிறுவன் போலவே எங்கள் பிள்ளைகளோடு ஊடாட்டம் செய்தார்கள். இதில் தான் பல விபரீதங்கள் நடந்திருக்கின்றன. ஒரு ஒரு போன வாரம் பாராளுமன்றத்தில் தகவல்சாலையில் யோகரட்னம் அவர்கள் தொடுவார்கள் என்று நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம் 2022ஆம் ஆண்டு 14 வயது சிறுவனுடைய தற்கொலை இங்கிலாந்திலே. இது உலகம் முழுக்க பேசப்படுகிற கதை. இங்கிலாந்தில் ஏற்பட்ட அதிர்வலைக்கு அந்த தற்கொலைக்கு அந்த சிறுவனுடைய காரணம் இந்த ஸ்மார்ட் போனினுடைய அடிமையாகிய தன்மை, அதுக்குள் கற்றுக்கொண்ட தவறான வழிநடத்தல், தன் வயதுக்கு மீறியவர்களோடு ஏற்பட்டு கொண்ட தொடர்பு என்று பலவற்றை அவர்கள் உய்தறிந்து கொண்டு இப்போது போன வாரம் சில தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்துதான் இந்த தலைப்பு. இது ஒரு 4-5 வருடங்களாக பேசப்படுகிற தலைப்பு. ஆனால் இங்கிலாந்தில் பாராளுமன்றத்தில் இதற்கான ஒரு முன்மொழிவு கொண்டு வரப்பட்ட போதுதான் நாம் இதை ஏன் தடை செய்தால் என்று விவாதிக்கலாமா என்று நாங்கள் இந்த கருத்தை கேட்க நேர்ந்தது. இன்னும் ஒரு உறவு இணைய வாய்ப்பிருக்கிறது. அல்லாவிட்டால் நாங்கள் ஒரு சிறிய பாடல் பகுதியை இணைத்து கொண்டு நாங்கள் தகவல் சாலைக்குள் 10 மணிக்கு இணைய போகிறோம். 1 மணி நேர செய்தி அலசலோடு திரு யோகரட்னம் அவர்கள் மிக உற்சாகமாக தயாராகி கொண்டிருக்கிறார். ஆகவே இணைய முடிந்தால் இணையுங்கள், அல்லாவிட்டால் நாங்கள் தொடர்ந்து கொள்வோம். இன்னும் ஒரு தலைப்பாக 2 விடயங்கள். ஒன்று, ஏற்கனவே சொன்னதை போல இதனுடைய சாதகமான பக்கங்களை ஏன் பெற்றோர் சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது தெரிந்து கொள்ளவில்லை? இது எல்லாருக்கும் தானே திறந்து விடப்பட்டிருக்கிறது என்கிற போது ஒன்று. இரண்டாவது, எப்படி எங்கள் வீட்டு பிள்ளைக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, எங்களுடைய வீட்டு பிள்ளைக்கு இந்த ஸ்மார்ட் போனினுடைய அறிமுகம் எப்படி கிடைத்தது? எப்படி கட்டுப்பாடு இல்லாமல் தரிகட்டு அவர்கள் கைகளில் இது விளையாட அனுமதிக்கப்பட்டது? யார் குற்றவாளி? இதை நாங்கள் வளர்ந்தோர்கள் பேசுகிற போது இப்போது சிறுவயது குழந்தைகளை, கைக்குழந்தைகளை அல்லது பெற்றோராக இருக்கக்கூடிய இளவயதினர்களுக்கு நாம் இதனுடைய சான்றுகளை பகர முடியும். இது ஒரு முக்கியமான விடயம். இதை பற்றி எப்படி இவர்கள் இதற்கு ஆளாகி கொண்டார்கள் என்பது இன்னும் ஒரு தடவை இருக்கு. அடுத்த கட்ட இன்னும் ஒரு தலைப்பாக, சரி இவ்வளவு தூரம் வந்துவிட்டது, இன்றிலிருந்து தானே வாழ்க்கை, அப்படி பார்க்கிற போது இதை இனி எப்படி நாங்கள் எங்கள் கட்டுக்குள் மெல்ல மெல்ல மெல்ல, நிச்சயமாக ஒரு உறவு சொல்லி இருந்தார், திடீரென்று மொபைல் போன்களை பறிக்க முடியாது, அது விபரீதங்களை ஏற்படுத்தும், அதுக்கு காரணமே நாங்கள் என்றும் சொல்லிவிடுவார்கள். பெற்றோர்களே அதுக்கு காரணமானவர்களாக ஆய்விடுவார்கள். அது செய்ய முடியாது. அவை இதனுடைய தலைப்பிலே 2-3 தலைப்புகள் விரிவாக்கம் பெற போகின்றன. உறவுகளே, இது நியூ சவுண்ட் ரேடியோ 92 FM. ஒவ்வொரு நாட்களும், வாரத்தில் 7 நாட்களும் இரவு 9 மணியில் ஆங்கில செய்திகள் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து தமிழ் எழும். 11 மணி வரை 2 மணி நேர ஒலிபரப்பை நீங்கள் கேட்கலாம். உலகம் முழுவதும் இணையம் வாயிலாக நீங்கள் கேட்பீர்கள். இணையத்தில் நியூ சவுண்ட் ரேடியோ, NU நியூ சவுண்ட் ரேடியோ என்பதை சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். 5-6 வழிகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கிரேட்டர் லண்டன் பகுதிகளுக்கு டிஜிட்டல் ஆடியோ புரோட்காஸ்டிங் DAB அலவரிசையில் நியூ சவுண்ட் ரேடியோ பேர் வரிசையிலே இதை நீங்கள் கேட்கலாம். பாதி லண்டன், தென்கிழக்கு லண்டன், மத்திய லண்டன் மற்றும் எசெக்ஸ் பகுதிகளின் பாதி பகுதிகள் அத்தனைக்கும் எல்லா வாகனங்களிலும் இருக்கக்கூடிய FM அலவரிசையில் 92 FM-இல் நீங்கள் கேட்கலாம். நித்தமுமான இந்த ஒலிபரப்பில் வித்தியாசமான நிகழ்ச்சிகள் வரும். சில நிகழ்ச்சிகள் பாடலுடன் தகவல், சில நிகழ்ச்சிகள் இது போன்ற கருத்தாடல்கள், சில நிகழ்ச்சிகள் இன்னும் அனுபவங்கள். வெவ்வேறு தொகுப்பாளர்கள், வெவ்வேறு வயதினர்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவார்கள். இந்த நேரங்களில் உங்களையும் இணைந்து கொள்ள நாமும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு காத்திருக்கிறோம். இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களையும் நாம் கேட்டபடி தொடர்ந்து நாம் இணைந்து கொள்ள போகிற தகவல் சாலைக்குள் இனி நாம்